சொல்லுமா. ஹாய் செல்லன்ஸ். வாய்க்குள்ள வடை இருக்கு. மொறுமொறுன்னு வேற இருக்குதா? செம்ம டேஸ்ட்டுமா. உன்ன மாதிரி யாராலையும் வடை சுட முடியாது. நிஜமாலே சொல்றேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. சூட சாப்பிட்டதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. பூஜா குட்டி வந்து என் மேல உள்ள பாசத்துல சொல்றாங்க. அப்புறம் நீங்க கமெண்ட்ல யாரும் கோச்சிக்காதீங்க, இதை விட நான் சூப்பரா செய்வேன்ட்டு. இல்ல நான் சண்டை போடுவேன் அவங்க கிட்ட போயிட்டு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க வடையை சாப்பிடுங்க, அப்புறம் பேசுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அன்னைக்கு மாதிரி கூப்பிட்டு ஒரு நாள் விருந்து வச்சிருவோம் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க அன்னைக்கு கலைவாணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் செல்ல குட்டி கலைவாணி வந்து சாப்பிட்டுட்டு சொன்னாங்கல்ல, உண்மையாவே நல்லா இருக்குமான்ட்டு. அப்புறம் உங்களையும் சொல்ல வச்சிருவோம். செம்மையா இருக்கு வடை. சீக்கிரம் சீக்கிரம் வீடியோ முடிச்சுட்டு அடுத்து சாப்பிடணும். மதியத்துக்கு சுட சுட சோறு. நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. அடடா நித்தோ நெல்லுச்சாறு. அந்த மாதிரி மீன் குழம்பு, நேத்து வச்ச மீன் குழம்பு, அதுவும் சட்டியில. இப்ப எவ்வளவு ருசியா இருக்கும் பாருங்க. காலைல கஞ்சிக்கு தொட்டுக்கின மீன் குழம்பு சொர்க்கமா. இதுல வேற 2 வறுவல் துண்டு. இந்த ஜெய் பையன் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியே போயிட்டான். அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த குட்டி பையன் பேர் என்ன, ஹரி, முகிலுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிச்சான். வாழ்த்துக்கள் தங்கம். அவன் வந்து ட்ரீட் வச்சான். எஸ்ஆர்எம் காலேஜ்ல ஜெயோட ஒன்னா படிச்சவன். இத மிஸ் பண்ணிட்டான் ஜெய். அதனால கொஞ்சம் மீன் எல்லாம் இருக்குது அவன் நைட்டு சாப்பிடாததால. அதுக்கப்புறம் இருங்க மூடி வச்சிருவோம். அப்புறம் பீர்க்கங்காய் கூட்டுப்பா. மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் ஒரு காய் இருந்தா. அதனால பீர்க்கங்காய் கூட்டு பண்ணிட்டேன். ரசமும் நேற்று வச்ச ரசம் தான்ப்பா. ரசம் அப்படியே இருக்கு, அதனால நான் ரசம் பக்கம் போல. இதுவே போதும். நைட்டு வேற ஒரு திருமணத்துக்கு போனோம், வரவேற்புக்கு. அப்புறம் வாழைப்பூ வடை. பூஜா குட்டி வாழைப்பூ வாங்கி வச்சுட்டு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அது இன்னும் செய்யலமான்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு செம ஒர்த்து. அந்த வடை அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நான் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுவும் எனக்கு செம்மையா பசிச்சுது வேறையா. சரி, அதை சாப்பிடும் போது தேவாமிரதம். சரி, வாழைப்பூ வடை ரெசிபி போட நான் ரெடி. நீ ரெடியா? நான் ரெடி. போட்டுடலாம். சரியா? இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா அதை செஞ்சு காட்டணும். அப்பதான் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் மொறுன்னு பாப்பா சொல்லத்துக்கு வார்த்தையே இல்லை. இந்த இன்னொன்று கடிச்சு சாப்பிட்டு காட்டு பார்க்கலாம். அப்பதான் அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அப்போ நீ சொல்றது உண்மைன்னு நம்புவாங்க. சரியா? நீ கொச்சு சாப்பிடு. இல்ல நான் சாப்பிட முடியாதுடா. அம்மா வேற லெவல்ல சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போல நம்ம நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறங்க. வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். நேற்றுக்கு ஒரு செல்லாக்குட்டி வந்து நம்மளோட பொருட்களை பத்தி சூப்பரா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ செல்லம். உங்களுக்கு மனசு இருந்தா நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, கஸ்டமர் இருக்கீங்க. அவங்க வந்து கண்டிப்பா நம்மளோட பொருட்களை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. பொருள் தயாரிக்கிறோம், விற்கிறோம், காசு சம்பாதிக்கிறோம். அதை தாண்டி அது ரெகக்னேஷன், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது தான் மக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். நிறைய பேர் அந்த கொடுத்ததால தான் நம்ம இன்னும் இங்க வந்து நிக்கிறோம். அது இன்னும் வந்து ஏன்னா ஒரு யூனிட் பத்தாத 2-3 யூனிட் போடுற அளவுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. வேற என்ன பட்டு அவ்வளோதான். ஏதோ உங்ககிட்ட முக்கியமா ஷேர் பண்ண புளிச்சக்கீரை ரெடி டு டிஸ்பேச். நேற்றுக்கே ஒரு 3 பேருக்கு போட்டு விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பக்கம் ரெடியாகி போயிட்டே இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்களும் ஆர்டர் கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம். உங்களுக்கு பசிக்கவே இல்லை, ஒரு மாதிரி மந்தமா இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் அதை நீங்க வாங்கி சூடான சாப்பாட்டுல நெய் வேணும்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் அந்த தொக்கை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும். நல்லா பசிக்கிறவங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா. நான் சொல்றேன், நிறைய பேர்ப்பா நான் கேட்டு என்கிட்ட எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது என்ன பண்றது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்க குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் நீங்க கட்டி கொடுக்கலாம். நீங்க ஊறுகாய் மாதிரியும் தொட்டுக்கலாம். சாப்பாடு எந்த குழம்பு வேணா இருக்கட்டும், எந்த வெரைட்டி ரைஸ் வேணா இருக்கட்டும், பக்கத்துல கொஞ்சம் வச்சுட்டு ஊறுகாய் மாதிரியும் தொட்டும் சாப்பிடலாம். கூட ஒரு குடி எக்ஸ்ட்ராவா போகும். முறையா ஜீரணம் ஆகும். முறையா ஜீரணம் ஆனாலே உங்களுக்கு வந்து உடம்புல எந்த ஒரு வியாதியும் இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துரும். எல்லாமே முறையா ஜீரணம் ஆச்சுனாலே மலச்சிக்கல் தீர்ந்துரும். ஸோ நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் உங்களோட ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான். அதை வந்து கருத்துல கொண்டுதான் நம்ம இத்தனை வருஷமா இந்த பொருட்களை தயாரிச்சு இப்ப நிக்கிறோம். அதுக்கு காரணம் உங்களோட சப்போர்ட்டும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பை. டாடா. பை பை. பாருங்க நான் எவ்வளவு சாப்பிட்ட வடை. சாப்பிடு செல்லம். பை.